அந்தர்யாமி. வணக்கம். இன்றைய பார்க்கக்கூடிய மிகப்பெரிய பதிவு, நிறைய நபர்கள் சொல்லுவாங்க, எங்கள் லைஃப்பில் ஏன் ப்ராப்ளம் வருது, நாங்கள் யாருக்கு பாவம் செஞ்சோம், யாருக்கு என்ன துரோகம் பண்ணோன்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக நம்ம இன்னைக்கு லைஃப்பில் அனுபவிக்கிற எல்லா விதமான கஷ்டங்களுக்கும் வேறு யாரும் காரணம் கிடையாது, நம்ம மட்டும்தான். அந்த சத்தியத்தை நம்ம பார்க்க முடியல. சரி, ஏதோ நம்ம பண்ணியிருக்கோம். ஒன்று இந்த ஜென்மமாக இருக்கலாம், இல்லை அதுக்கு முந்தைய ஜென்மாக்களாக இருக்கலாம். பல வழிகளில் கர்மா வந்திருக்கு. அந்த எதிர்மறை கர்மாவை நம்ம கஷ்டப்படுறோம். இப்போ இதுலேருந்து வெளியில் வரணும்னா என்ன பண்ணணும்? கோமங்கள் பண்ணலாமா, பூஜைகள் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் லைஃப்பில் இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகள்ங்கிறத ஒட்டு மொத்தமாக சொல்லணும்னா துக்கம்னு சொல்லலாம். ஏதோ ஒரு துக்கப்படுறீங்க, அந்த துக்கம் ஆனந்தமாக போகணும். அந்த ஆனந்தமாக போகணுன்னா அந்த பரம்பொருள், எல்லாம் வல்ல அந்த இறை சக்தி, நீங்கள் எந்த ரூபத்தில் வேணாலும் வச்சுக்கலாம், அந்த பரம்பொருள் உங்கள் ஹார்ட்டில் வந்து உட்காரணும். அப்படி எங்கே வந்து உட்காரணும்? உங்களுடைய கிருதய சிம்மாசனத்தில் வந்து உட்காரணும். இந்த கிருதய சிம்மாசனத்தில் அவர் எப்படி கூப்பிட்டா வருவார் அப்படின்னா, உங்களுடைய பக்தியால் மட்டும்தான் அவரை கொண்டு வர முடியும். நீங்கள் செய்கிற பூஜைகள், ஹோமங்கள், கும்பாபிஷேகம் பண்ணலாம், நிறைய பேருக்கு அன்னதானம் பண்ணலாம். அது மூலமாக ஒரு நல்லது செய்கிறீங்க, அது ஆன்மீகமாகாது. அது ஆன்மீகத்தில் ஒரு பகுதி. முழுமையான ஆன்மீகம் அப்படின்னா பக்தி செய்கிறது. பக்தி வேறு, தான தர்மங்கள் வேறு. ஸோ பக்தியால் அவர் அழைச்சா மட்டும்தான் உங்கள் ஹார்ட்டில் வந்து உட்கார முடியும். அந்த பக்திங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா, எப்படி ஒரு கணவர் மனைவியை பார்க்கும்போது ஏற்படக்கூடிய ஒரு உணர்வு, ஒரு காதலன் காதலியை பார்க்கக்கூடிய ஒரு உணர்வு, ஒரு தாய் மகனை பார்க்கும்போது ஏற்படக்கூடிய உணர்வு, ஒரு உண்மையான நட்புகள் சந்திக்கும் போது எப்படி ஒரு ஆனந்தமாக இருக்குமோ, உங்களுக்கு எந்த இறைவனோட ரொம்ப பிடிக்குமோ அந்த இறைவனை நினைக்கும் போதோ, இல்லை அவருடைய சங்கீர்த்தனங்கள் கேட்கும் போதோ, அவருடைய நாமங்களை கேள்விப்படும் போதோ, இங்கே அதே உணர்வுகள் வரும். உள்ளுக்குள்ளே இருந்து அந்த கிருதயம் மலர ஆரம்பிக்கும். அப்பேற்பட்ட மலரும் போது தான் அங்கே பக்தி செய்யும். அந்த பக்திகள் நம்ம அதிகமாக இருக்கும்போது நம்ம இறைவன் மேலே நம்மளுக்கு அங்கே கர்மாக்கள் உடையும். அந்த பக்தி செய்யணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் பூஜைகள், புனஸ்காரங்கள், யாகங்கள் இதெல்லாம் பண்ணாலும் பக்தி வருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பக்திங்கிறது கிருதயம் பவித்திரமானால் தான் அந்த பக்திங்கிற ஃபீலே வரும். நான் பக்தி செய்கிறேன்னா இல்லையா அப்படின்னு நீங்கள் செக் பண்ணிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு ஒரு 3 சுபாகங்கள் பாருங்கள். யாராவது உங்களை காயப்படுத்தினா ஈஸியாக நீங்கள் அவங்களை மன்னிக்கிறீங்களான்னு பாருங்கள். உங்களை யாராவது காயப்படுத்தினாலும் அவங்கள நீங்கள் மன்னிச்சிறீங்களா? நீங்கள் யாராவது காயப்படுத்தினாலும் மனசில் மன்னிப்பு கேட்குறீங்களான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க. 2வது, கடவுளோட ஒரு ரொம்ப பாண்ட் இருக்கும். அவங்களுக்கு மற்ற விஷயங்களை தவிர்த்து அவர் மேலே வந்து அதிகமான பிரேமம் இருக்கும். எப்படி இறைவன் மேலே அவரை பார்க்காம, அவருடைய நாமம் சொல்லாமல், அவரை பற்றி பேசாமல் கூட உங்களால் இருக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு உணர்வுகள் வரும். 3வது, உங்களுடைய ஈகோ, உங்களுடைய அகங்காரம் சுத்தமாக அடிபட்டு போயிடும். அகங்காரம் அடிபடுற இடத்துல தான் அந்த ஆதியும் அந்தமுமற்ற அந்த பரமாத்மா மேலே நம்மளுக்கு தொடர்பு ஏற்படும். அங்கே உங்களுடைய அந்தர்யாமின் நிலை ஆக்டிவேஷன் ஆகும். அந்த அந்தர்யாமின் ஆக்டிவேஷன் ஆகும்போது, கிருதயம் மலரும் போது, அந்த சிம்மாசனத்தில் உங்களுடைய பவித்திரமான அந்த தெய்வீக சக்திகள் உங்களுக்குள்ள ஒளி பிரவாகமாக வரும். அந்த ஹார்ட்டில் இறைவன் ஆட்சி புரிவார். அந்த வரும்போது உங்களுக்கு இந்த பூலோக வாழ்க்கையும் சரி, இந்த பூலோக வாழ்க்கை முடிஞ்சு நீங்கள் வரக்கூடிய ஹையர் லோகங்களில் உள்ள வாழ்க்கையும் பிரயாணம் ரொம்ப ஆனந்தமாக இருக்கும். உங்களுடைய இகம் பரம் எல்லாமே சந்தோஷமாக இருக்கும். அது ஒரு அனுபவிச்சு பார்க்கும்போது அந்த வாழ்க்கை தெரியும். ஸோ பக்திகள் அதிகம் செய்ய செய்ய மட்டுமே நம்மளுடைய பாவங்கள் தொலையும். அந்த பரமாந்தாமனுடைய அருள் நிறைய கிடைக்கும். ஸோ அதிகமாக பக்தி செய்யுங்க. பக்திங்கிறது அவருடைய உணர்வு சம்பந்தப்பட்ட விஷயம். அந்த உணர்வோடு நீங்கள் பக்தி செய்யும்போது இறைவன் மனமுருகி வருவார். நன்றி.